இன்றைக்கி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் இந்த கோயில் மேலே வந்து கலசம் வைப்பாங்க. கோயில் கலசத்துக்குள்ளே என்ன இருக்குன்றது யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வரகு தானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர் நல்லதுக்காகவும் இருக்குது, ஊர் சேஃபுக்காகவும் இருக்குது. வரகு தானியங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மின்னல் அந்த இடியை தாங்கிக்கிற சக்தி இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்க, ஊர் மக்கள் யார் மேலேயும் இந்த இடி மின்னல் தாக்கிடக்கூடாது அப்படின்றனால உயரமான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா கோயிலோட கலசம் தான். உள்ள வைக்கிற அந்த விதைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பவர் இருக்கு. அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷம் தான் இருக்கும். அந்த 12 வருஷத்துக்கு ஒன்ஸாக தான் அதை எடுத்துட்டு சேஞ்ச் பண்றது நேம் தான் கும்பாபிஷேகம்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டாவதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊரில் ஏதாவது வெள்ளம் வந்துருச்சு, இப்போ எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க வந்து ஃபார்மிங் பண்றதுக்கு இந்த உள்ள இருக்க விதையை தான் எடுத்து அவங்க ஃபார்மிங் பண்ணுவாங்களாம். அந்த விதையை வச்சு விவசாயமும் பண்ணியிருக்காங்க. செம்மங்க. ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்தா தெரிஞ்சுக்கிறேன்.